இவனும் நானும் தான் அப்போ இருந்து ஒரே மாதிரி இருக்கும் போல் இல்லை. தம்பி வந்து அப்போ ரொம்ப சின்ன பையன், திண்டுக்கல்லில் கூட்டி போய் அவன் கொஞ்சம் கலராக இருந்தான். ஆனால் அந்த வெயிலில் வறுத்தெடுத்தால நல்ல கருப்பாயிட்டான். அப்போ இருந்து இவனுக்கு பேர் பிளாக் பாண்டி ஆகி போச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம் நீ வந்தது. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த மேடையில் திரும்ப உன்னைய ஒரு தம்பியாக பார்க்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன்னோட ரொம்ப மகிழ்ச்சினே. பல நாள் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தேன். நீங்கள் ஒரு வாட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும் போதும், அதாவது நான் 26 வருஷம் சினிமாவில் இருக்கேன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்கண்ணே. அதில் ஒரு 5 வருஷம் கம்மியாக இருக்கும்போது இந்த படம் வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில் முதல் ஹிட்டு. நான் சினிமாவுக்கு வந்து வாய்ப்புக்கு தேடி கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை, நாகேஸ்வரி அந்த மாதிரி வரிசையாக நடித்து அது வரைக்கும் வெளியில் தெரியாது. ஆனால் ஆட்டோகிராஃபில் நடித்ததுக்கு அப்புறம் தான் இவன் சுப்பிரமணியன் நடிச்சிருக்கான், பெஞ்சமின் சின்ன வயசில் நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திரைப்படத்துக்கு நான் போய் நம்ம ஃபோட்டோ நடித்த ஒர்க்கிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆல்பமாக எடுத்துகிட்டு ஒரு கம்பெனியில் தைரியமாக போய் வாய்ப்பு தேடுவேன். அந்த காலங்கள் நடந்த ஒவ்வொரு நினைவுகளும், ஏன்னா சரண் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னவங்களோட அது எவ்வளோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தின ஒவ்வொரு நாளும் அந்த ஷூட்டிங்கில் ஒரு பெரிய போராட்டங்கள் இருக்கும். அவ்வளோ அன்றைக்கெலாம் ஃபிலிமில் எடுப்பாங்க, டிஜிட்டல் இன்றைக்கி வந்து டிஜிட்டலில் நிறையா ஈஸியாக 10 ஷாட் 20 ஷாட்னு எடுத்துவோம். ஆனால் அண்ணன் ஒரு சீனோட பர்ஃபெக்ஷன் அந்த ஸ்கூல் டைமில் பாண்டியராஜ் அண்ணன் எங்களை எல்லாருமே ராமகிருஷ்ணன்லாம் என்னை அடிச்சிடும் டப்புன்னு போய் போடா டைம் போடா. ஒவ்வொருத்தருக்கும் அந்த பஞ்சுவாலிட்டி ஷூட்டிங்கில் நிற்கிறது எல்லாமே ஒரு பெரிய லேர்னிங் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத என்னுடைய முதல் ஹிட், எனக்கு நான் வந்த காலத்தில் எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு ஆட்டோகிராஃப் இது. ஸோ அந்த நினைவுகளை அதுலேயும் இன்றைக்கி என்னை முதல் அழைப்பார்னா ஃபஸ்ட்டு ஏற்று மாட்டி விட்ட அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பெரியவங்க இருக்கும்போது நான் வந்து எனக்கு உண்மையிலேயே என்னென்னா கண் கலங்குது. இப்போ ஒரு சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு சீனுக்கு பின்னாடி நடந்த நினைவுகள் தான் ஓடுது. பாண்டியன் நாங்களும் பேசிகிட்டு இருந்தப்ப டே இந்த இடத்துல நான் தானே உனக்கு தூக்குச்சட்டியை கொடுத்தேன் ஞாபகம் கடா அப்படின்னாரு. ஒவ்வொரு நினைவுகளும் வந்து ஓட ஆரம்பிக்குது. அந்த மாதிரி எல்லாருக்கும் இப்போ அண்ணன் ஸ்க்ரீனில் சொன்ன மாதிரி இந்த ஆட்டோகிராஃப் அண்ணன் இந்த படம் வந்து திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய படம். இது ஒரு நாள் மட்டும் ஒரு தலைமுறைக்கு மட்டும் இல்லை, எத்தனை தலைமுறை எடுத்தாலும் இப்படி ஒரு ஆட்டோகிராஃபை யாராலும் எடுக்க முடியாது. அது எங்கள் அண்ணன் சேரன் மட்டும்தான் எடுக்க முடியுன்றதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த காதல், தகப்பனுடைய எல்லாருடைய எமோஷன்ஸும் இந்த படம் தூக்கி சுமந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம ஆழ்வார்பேட்டில் டபுள் பாசிட்டிவ் டப்பிங் முடிச்சு ஃபைனலில் டபுள் பாசிட்டிவ் நான் ஸ்னேகா கூட சொல்லிட்டு இருந்தேன். அக்கா நாங்கள் உள்ள டபுள் பாசிட்டிவில் ஃபஸ்ட்டு படம் பார்த்து ஃபுல்லாக போனேன் சார். நீ கேட்டீங்க டேய் சவுண்ட் இல்லாமல் தானே இருக்கும் படம் பார்க்குறியாடானே. அண்ணன் பரவாயில்ல நான் படத்தை பார்த்தாவேன்னு சொல்லி வீம்புக்கு போயிட்டு நான் உள்ளே போய் உட்காந்து பார்த்தேன். பார்த்துட்டு ஃபுல் படமும் சவுண்டே இல்லாமல் பார்த்துட்டேன். அடுத்த நாள் எப்படா இருக்குது வெளியே வந்து கேட்டார். ஆனால் நல்லா இருக்குன்னு போயிட்டேன். ஆனால் அடுத்த நாள் வரைக்கும் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தேன். என்னமோ என்னை வந்து பாதிச்சுக்கிட்டே இருந்துச்சு, இந்த படம் என்னமோ என்னை தூண்டிகிட்டே இருந்துச்சு. வெறும் சத்தமே இல்லாமல் ஒரு படம் பார்த்துட்டு அழுது ஞாபகம் இருக்குது. அப்போ திருப்பி மறுநாள் காலையில் ஓடி வந்து அண்ணே பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தேன், என்னன்னு தெரில உள்ளுக்குள்ளே அந்த இதெல்லாம் திருப்பி எதையோ ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொன்னேன். சரா உரா பார்த்துக்கலாம்டா அப்படின்னாரு. அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. இதே மாதிரி மியூசிக்கோட பார்த்த ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் சொன்னதுக்கு நீங்கள் ஒரு 5 பவுன் செயின் போட்டிங்க, ஆனால் எனக்கு எதுவும் போடலண்ணே, ஞாபகம் வச்சுக்கல. இந்த செகண்ட் ஹிட்டில் ஞாபகம் வச்சு ஏதாச்சும் செய்யுங்கண்ணே. நன்றி. அடுத்ததாக பெரிய சுப்பிரமணி பெஞ்சமின் அவர்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதுக்கு சின்ன வயசு, அதுக்கு பெரிய வயசு. இவர் 10 வயசில் இருக்கும்போது, அப்புறம் 15 வயசில் இருக்கும்போது, அப்புறம் 25 வயசில் இருக்கும்போதுன்னு தேடிக்கிட்டே இருப்போம். நானும் என்னோடய உதவி இயக்குநர்கள் எல்லாருமே எங்களுக்கு யாரை பார்த்தாலுமே இவங்களை வந்து அவங்க அம்மாவை போட்டுடலாமா, இவங்களை பற்றி இவங்க தங்கச்சியாக போட்டுடலாமா அப்படி தான் தோணும். இது மகாநதியில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம். மகாநதியில் நாங்கள் வந்து கமல் சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு கேரக்டருக்கு அப்படி தான் நாங்கள் தேடி நானும் சேகர் சார் அலைஞ்சோம். ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு என்னாச்சு, ஆட்டோகிராஃபில் வந்துச்சு. அப்புறம் தவமாய் தவமதில் 4 ஸ்டேஜ் பார்க்கணும். அதுக்கு நாங்கள் மச்சமெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சி நம்ம ஆஃபீஸில் அவ்வளவு இது நடக்கும். ஸோ நான் இப்போ இதில் கலந்துக்கிட்டவங்க எல்லாத்தையும் பற்றி பேசும்போது நான் மட்டும் இல்லாமல் என்னோடய உதவி இயக்குறவங்க கூட வந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாங்கலாம் எல்லோரும், உதவி இயக்குறவங்களும் வந்துடுவாங்கப்பா. வாங்க, ராமகிருஷ்ணன் கடைசியில் தான் வருவான். வா சும்மா அப்படியே கூட நில்லுங்க. தம்பி இங்கே வாங்க. தம்பி நீங்கள் 2 பேரும் நடுவில் வாங்க. இங்கே வா பாண்டி, இங்கே வா. இப்படி வா, இங்கே வாங்க. அங்கே இல்லை. இவர் வந்து சின்ன வயசில் நடிச்சிருப்பார். அப்புறம் நான் ஃப்ளாஷ்பேக் முடித்து வரும்போது, வளர்ந்து வரும்போது இவர் நடிச்சிருப்பார்.
ஸோ இந்த 2 உருவ ஒற்றுமை வந்து எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப இதாச்சு. ஆனால் பெஞ்சமின் வந்து எங்களுக்கு முன்னாடி வெற்றி கொடிகளில் நடித்ததுனால கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ 2 பேருக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பெஞ்சமின் வந்து ஆமாம் அதை செய்யக்கூடாது, ஏன் இந்தாங்க இது உங்களுக்கான கிஃப்ட். இப்போ பேரை வரமாட்டீங்க கீழே. சரி நீங்கள் பேசு. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் எடுக்கும்போது மிகப்பெரிய போராட்டம். அதாவது அவுட்டோர் போயிட்டோம். அன்னைக்கு அவுட்டோர் போய் ஷூட்டிங் எடுக்கலான்னு சொல்லிட்டு கேமரா வைப்பார் சார், டைரக்டர் சார். மழை வந்துடும், மத்தியானம் சாப்பிடுவோம், அப்புறம் மறுபடியும் மழை வந்துடும், அப்புறம் பேக்கப் பண்ணிவிடுவாங்க. இப்படியே 1 நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே லாட்ஜில் தங்க வச்சு 3 நேரம் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து தினம் மழை விடாமல் நாளைக்கு எடுத்துடலாம்னு சொல்லி விடாமல் தொடர்ந்து டைரக்டர் வந்து போராடி கடனை உடனே வாங்கி எடுத்தார். நாங்கள் சார் போயிட்டு கூட வரலாம் சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். இல்லை படத்தை முடிக்காமல் நான் போக மாட்டேன், அது என்ன ஆனாலும் சரி இந்த படத்தை முடிக்காமல் போக மாட்டேன்னு சொல்லி அப்படி எடுத்தாங்க. ஒரு முறை இந்த கிளைமாக்ஸ் சீனு இதில் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் அலெக்ஸ் அண்ணன் எல்லாம் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போது பாண்டி அண்ணன் உமாபதி எல்லாம் வந்து ஏன் வெளியில் உட்காந்துட்ருக்கீங்க, உள்ளே இல்லை ஐயா வெளியில் உட்காந்துருக்காரு, சாரோட அப்பா வெளியில் படிக்கட்டில் உட்காந்துட்டு இருந்தார். சரி அவர்கிட்ட பேசலான்னு போகிறோம் அப்படின்னு. சரி பேசிட்டு உள்ளே வாங்க, டைரக்டர் பார்த்து திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. அப்போ நானும் அலெக்சனும் போயிட்டு ஐயா அங்கே உட்காந்து அழுதுட்டு இருந்தார். ஐயா என்னங்கய்யா அழுதுட்டு எங்கள் அப்பா இவங்க அப்பா என்னங்கய்யா அழுதுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். தம்பி படப்பிடிப்பு நடந்துட்டுருக்கு, கரண்ட்டு பில் கூட கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பயா ஐயா அழுதுட்டாங்க. எங்களால் என்ன சொல்கிறதுனே தெரில. ஐயா கவலைப்படாதீங்கய்யா, இந்த கஷ்டம்லாம் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதான் அதை பார்க்கறதுக்கு நான் இருப்பேன்னா இல்லையான்னு தெரிலப்பா அப்படின்னு சொல்லி அழுதா, சின்ன பிள்ளை மாதிரி அழுதாருங்க. படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் நாங்கள் தான் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு உட்காந்து ஊர்லேருந்து வந்தாங்க. உடனே பணம் இல்லைன்னு சொன்னோடனே அவர் காட்டுறாரு கையில் எல்லாம் 10 ரூபா 20 ரூபா நோட்டு. அப்படிப்பட்ட எங்கள் அப்பா தான் போய் அந்த ஆட்டோகிராஃபுக்கு தேசிய விருது வாங்கினார். அதனால் அவர் அதில் சந்தோஷப்பட்டிருப்பார். சரியா? அழுகக்கூடாது. அந்த மாதிரி இன்னொரு இது மல்லிகா வீட்டுக்கு நானும் சாரும் போவோம். இந்த மல்லிகா வீட்டுக்கு? அதான் ஆட்டோகிராஃப் படத்தில் அப்போ சொல்லுங்கள். நீங்கள் வாட்டு கிடையில மல்லிகா வீட்டுக்கு நானும் சாரும் போவோம்னா அப்போது அந்த பசங்க மல்லிகாவோட பசங்க 2 குழந்தைங்க அதை பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சார் வந்து சார்கிட்ட நான் சொல்லேன், டேய் என்னடா பெருசாக ஃபீல் பண்ணிகிட்ருக்க, ஏற்கனவே சுரேஷ்னு ஒருத்தர் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே சார் அப்படி பார்ப்பாங்க. நானும் அப்படி பார்ப்பேன், ரியாக்ஷன் பண்ணுவேன். அவருக்கு என்னவோ தெரில, சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்புறம் 1 டேக்கு 2 டேக்கு 3 டேக்கு 4 டேக்கு ஃபிலிம் கேன் மாற்றுறாங்க. ஒரு கேன் வந்து 15,000 என்னமோ சொல்கிறாங்க. அப்போவே மறுபடியும் இன்னொரு கேன் மாற்றுறாங்க. சார் அது ஜெகனண்ண பாண்டியன்லாம் சொல்கிறாங்க, சார் வெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு. மறுபடியும் எடுக்கணும். இதே மாதிரி தான் வெற்றி கொடிக்கிட்டில் 400 அடி ஷாட்டு, 400 அடி ஷாட். அந்த வடிவேல் திட்டுற சீனு விடவே இல்லை டைரக்டர். ஒரு கேன் மாற்றுறாங்க, 2வது கேன் மாற்றுறாங்க, 3வது கேன் மாற்றுறாங்க, 4வது கேன் மாற்றுறாங்க. எனக்கு சம்பளம் 1000 ரூபா. ஆனால் 40,000 ரூபா, நான் 60,000 ரூபா நான் சாப்பிட்டேன் அன்றைக்கி ஒரு நாள். ஆனால் டைரக்டர் துளி கூட கோப்பில்லை. பெஞ்சமின் எனக்கு பர்ஃபெக்ஷன் கரெக்டாக வரணும், நீங்கள் வடிவேல திட்டணும் அப்படின்னு சொல்லி என்னை அப்படி வேலை வாங்கினாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. அப்போ அந்த மல்லிகா வந்து ஏற்கனவே சுரேஷன் ஒருத்தர் எடுத்துக்கிட்டாண்டா அப்படின்னு சொன்னோடனே வளார்னு ஒன்று விட்டார். அடி சரியான அடி, காதலாம் வங்கின்னு. ஐயோ என்ன நம்ம எதோ தப்பு பண்ணிட்டு அப்படி டக்குன்னு பார்த்தேன். இதுதான் எனக்கு வேணும்
அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பிரஷன் வாங்குறதுக்கு தான் அடிச்சவன தான் வந்துச்சு. இதை வாங்குறதுக்கு தான் நான் அடித்தேன். சொல்லாமல் அடித்தது சாரி அப்படி சொல்லி சார், அதாவது அந்த பெற்றவங்க கற்றவருக்கு தான் தெரியும் கல்வி மர்மம், பெற்றவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளையோட மர்மம், நட்டவருக்கு தான் தெரியும் பயிரோட மர்மம், வித்தை காட்டுறவங்க தான் தெரியும் வித்தையோட மர்மம் சொல்லுவாங்க. எங்கள் இயக்குனருக்கு தான் தெரியும் அந்த வழி. இந்த பேர்பட்ட ஒரு படம் இவ்வளோ பெரிய ஒரு நிமிஷம் இருமா ஆடியோ அப்படின்னு சொன்னாலே சரி பண்ணுறோம். ஆடியோ ஒரு நிமிஷம். இவ்வளோ பெரிய படத்தை எடுத்தது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம். அந்த படத்தில் நாங்கள்லாம் இருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். இயக்குனருக்கு எங்கள் மனப்பூர்வமான நன்றி. நன்றி நன்றி நன்றி. போதும். நன்றி.